வணக்கம் மாணவர்களே. இன்று நாங்கள் பார்க்க போவது வடக்கு மாகாண கல்வி திணைக்களத்தால் நடத்தப்படுகின்ற பயிற்சி பரீட்சை இணைந்த கடிதம் ஒன்றுக்கான வினாப்பத்திரம். முன்னைய பகுதியில் இணைந்த கடிதம் ஒன்று பகுதி A மற்றும் பகுதி Bயிலான 11-13 வினாக்கள் பார்க்கப்பட்டுள்ளது. இப்பொழுது நாங்கள் பார்க்க போகின்ற வினா இலக்கம் 14. உங்களுக்கு தெரியும், இலக்கம் 14வது இலக்கத்தை சேர்ந்த கேள்வி அமைப்பு எப்படி இருக்கும்னால் வகையீட்டின் பிரயோகத்தை தொடர்பட்ட கேள்வி அமைப்பாக இருக்கு. வகையீட்டின் பிரயோகத்தை பொறுத்தவரையில் வரைவு கேள்வியாக இந்த கேள்வி அமைப்பு. அப்போ அங்கே தரப்பட்டிருக்க சார்பு பார்ப்போம். எஃப்எக்ஸ் கேள்வியை பார்த்தீங்கன்னா எஃப்எக்ஸ் ஆனது தரப்பட்டிருக்கு. இங்கே எஃப்எக்ஸ் என்று தரப்பட்ட வாழ்வை பொறுத்தவரையில் பகுதி தொகுதி என்ற வடிவிலான சார்பு தரப்பட்டுள்ளது. முதலாவது கேள்வி f'(x) காண்க என்ன தரப்படுது காட்டுக. f'(x) என்றது x குறித்த fx என்ற வகையீட்டு குணகம். அப்போ fx x குறித்து நாங்கள் வகையிடுவோம். அப்போ முதல் தரம் பார்த்தீங்கன்னா fx நாங்கள் x குறித்து வகையிட்டமாக இருந்தால் f'(x) பகுதி எண் நாங்கள் இருக்கிறோம். பகுதி எண் தொகுதி எண் தரப்பட்டுள்ளது. பகுதி எண் எடுத்து பார்க்க பகுதி எண்ணை வச்சுக்கொண்டு தொகுதி எண்ணை வாயிடணும். பகுதி எண்ணை இருக்கு, தொகுதி எண்ணை வச்சுக்கொண்டு தொகுதி எண்ணை வாயிட்டிருக்கோம். இந்த தொகுதி எண்ணை வச்சுக்கொண்டு பகுதி எண்ணை வாயிட்டிருக்கோம். வாயிட்டு பொதுவு காரணி எடுத்து நாங்கள் சுருக்குவதன் மூலம் f'(x) காணலாம். f'(x) தரப்பட்டிருக்கு. கேட்கப்பட்ட கேள்வி f'(x) காட்டு வந்து அப்போ f' இந்த வடிவத்தில் வந்துட்டு. இப்போ அடுத்ததாக கேட்கப்பட்ட கேள்வி திரும்ப புள்ளிகளை காண்க. திரும்ப புள்ளிகளை காணணும்னா என்ன செய்ய போகிறோம்? f'(x) வந்து சைவராக இருக்க எக்ஸுக்கு தீர்வு பெறப்படும். அந்த எக்ஸுக்கு புறப்படுற தீர்வு தான் திரும்ப புள்ளி. அப்போ உங்களுக்கு தெரியும் f'(x) தீர்வாக இருக்கு. எக்ஸுக்கு பொறுத்த தீர்வு என்ன? 1, 3. சரி, அடுத்ததாக பார்க்க போகிறோம் நிலைக்குத்து அணுகோடு. நிலைக்குத்து அணுகோடு எவ்வாறு புறப்படும்? ஒரு சார்பு தரப்படும் போது அந்த சார்புண்ட பகுதியன் பூச்சியமாக இருக்க சார்புக்கு மெய்த்தீர்வுகள் கிடைக்குமா இருந்தால் எங்களுக்கு இலக்குத்தானோடு புறப்படும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா x2 முழுவதும் கணம். பகுதியில் பாருங்க x2 முழுவதும் கணம். x2 முழுவதும் கணம் பூச்சியமாக இருந்தால் x2 முழுவதும் கணம் பூச்சியமாக இருக்க எக்ஸுக்கு என்ன புறப்படும்? x = 2. ஆக இங்கே அணுவோடு என்ன இருக்கும்? x = 2. அப்போ ஒரு வளையின் திரும்ப புள்ளி எத்தனை இருக்கு? 2 திரும்ப புள்ளி கண்டுட்டோம். அடுத்தது அணுவோடு தரப்பட்டு கண்டுட்டோம். x = 2 ஒரு அணுவோடு இருக்கு, இலக்குத்து அணுவோடு. இப்போ நாங்கள் வரைவை ஆராய போகிறோம். அப்போ ஆராய போகிறோம் என்றால் என்ன செய்ய போகிறோம்? எக்ஸ் இந்த சார்பு இந்த வீச்சை பாருங்க. x வந்து 1, 3, 2 2 விஷயத்தை சேர்த்து நாங்கள் அணுவோட்டையும் திரும்ப புள்ளி அமைத்து இந்த வரைவை நாங்கள் கீற போகிறோம். வரைவின் நடத்தையை விவரிக்க போகிறோம். f'(x) பாருங்க. 1க்கும் முடிவிலிக்கும் இடையில இருக்கீங்க. 1ஓட பெரிதாக இருந்து 2ஓட சின்ன இருக்கீங்க. 2க்கும் 3க்கும் இடையில இருக்கீங்க. 3ஓட பெரிது முடிவிலியோட சின்ன. இந்த ரேஞ்சுக்குள்ள நாங்கள் இந்த f'(x) இந்த குறியீடை பார்க்குறோம். f' இந்த குறியை பார்த்தீங்கன்னா இது நேர்மறை குறி, இது நேர் வருது, இதுக்குள்ள ப்ளஸ், இதுக்கு மறை. அப்போ இதுல உங்களுக்கு தெரியும் குறியை கண்டுட்டோம். இந்த f'(x) இந்த குறி மறையா இருக்குன்னு சொன்னால் சார்பு குறையும் சார்புன்னு சொல்றோம். f'(x) நேராக இருந்தால் சார்பு அதிகரிக்கும் சார்புன்னு சொல்றோம். ரைட்? அப்போ சார்பு இதில் நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 திரும்ப புள்ளியை பார்க்குறோம். அந்த திரும்ப புள்ளிக்கு பார்க்க குறைவாக இருக்க குறிய நேருக்கு மறை, திரும்ப புள்ளியோட பெரிதாக இருக்க குறிய நேர். ஆகவே ஒரு திரும்ப 1 திரும்ப புள்ளியில் குறைஞ்சு கூடுறபடியா இதை சொல்கிறோம் இழிவண்டு. x = 1 இழிவண்டு சொல்கிறோம். அதே மாதிரி இன்னொரு திரும்ப புள்ளி இருக்கு. x = 3. x = 3 பாருங்க. 3ஓட சிறிதாக இருக்கக்கூடிய பாருங்க நேர், பெரிதாக இருக்கக்கூடிய பாருங்க மறை. அப்ப என்ன நேரண்டா அதிகரிச்சு குறையுது. ஆகவே என்ன சொல்றோம்? சார்பு உயர்வா இருக்கு. அப்ப இங்க x = 1 சார்பு இழிவா இருக்கு. அந்த இழிவு புள்ளி திரும்ப புள்ளி 4 எடுத்தால் 1, 20, 27. இந்த x = 1 கொண்ட சார்புல கொண்ட y = fx என்ற சார்போட பிரதியிட்டீங்க என்றால் அந்த திரும்ப புள்ளி 4 வரும், இழிவு புள்ளி 4. இதே மாதிரி திரும்ப புள்ளி 2வது திரும்ப புள்ளி 3 இருந்தால் அந்த 3 கொண்ட பிரதியிட்டீங்கன்னு சொன்னால் அந்த தீர்வு கிடைக்கும். உயர்வு புள்ளியின்
திரும்பல் புள்ளி உயர்வுன்ற ஆளூர் கிடைக்கும். இப்போ நாங்கள் என்ன கண்டுட்டோம், திரும்பல் புள்ளி கண்டுட்டோம். திரும்ப புள்ளி என்னென்ன திரும்ப புள்ளி இருக்கு, உயர்வு புள்ளி இழிவு புள்ளி ரெண்டு. ரைட், அப்போ ரெண்டு திரும்பல் புள்ளி வந்துட்டோம். ரைட், பிறகு அணுகூட்டை பார்த்தீங்கன்னா அந்த அணுகூட்டுக்கு இடப்பக்கம் வலப்பக்கம் அது ரெண்டை விட சின்ன அணுகூட 2 ரெண்டை விட சின்னனா இருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கு, நேரா இருக்கு. அப்போ சார்பு எப்படி இருக்கு, அதிகரிச்சிருக்கு. ரெண்டை விட பெருசா இருக்கு, சார்பு எப்படி இருக்கு, அதிகரிச்சிருக்கு. ரைட், அப்போ நாங்கள் இந்த வரைவிந்த சார்பு நடத்தையை பற்றி விவரிச்சிட்டோம். இப்போ நாங்கள் என்ன செய்ய போறோம்னா வரைவுகிறதுக்கு இன்னொரு விடயம் பார்க்க போறோம். அச்சுக்களை வெட்டும் புள்ளி, அச்சுக்களை வெட்டும் புள்ளியை பார்க்க போறோம். அச்சுக்களை வெட்டும் புள்ளி என்றால் எக்ஸ் அச்சையும் வெட்டலாம், y அச்சையும் வெட்டலாம். அப்ப எக்ஸ் அச்சு வெட்டவும் என்றால் y யின் பெருமானம் 0 இருக்கு. எக்ஸுக்கு என்னென்ன தீர்வு பெறப்பட்டிருக்கு, 2 தீர்வுகள் பெறப்பட்டிருக்கு. அவ 2 தீர்வுகள் என்ன, எக்ஸ் அச்சு 2 இடத்துல வெட்ட போகுது. இப்போ இதர் புள்ளியில் வெட்டுது. அதே நேரத்தில் y அச்சு எங்க வெட்டும் பார்த்தால் எக்ஸுக்கு சைவரக்கூடிய வைக்கு சயாரை ஏற்பட்டிருக்கு. அவை வையை எங்க வெட்டும், சைவர்க்கமா சயாரை. அப்போ அச்சுக்களை இங்கே வெட்ட போது வளைகின்றதை நம்ம கண்டுட்டோம். ரைட், அடுத்ததான் நாங்கள் பார்க்க போறது கிடை அணுகூடு. இங்கே பாருங்க, கிடை அணுகூடு. இப்போ கிடை அணுகூடு என்றால் எவ்வாறு கிடை அணுகூட்டை கண்டுபிடிக்கிறது பாருங்க. எக்ஸ் பிளஸ் ஓ மைனஸ் முடிவிலியா இருக்கு. எக்ஸ் பிளஸ் ஓ மைனஸ் முடிவிலியான எஃப்எக்ஸ் ஆனது பெருமானம் யார். அப்ப நாங்கள் அதை என்னென்னு கண்டுபிடிக்கிறோம். அப்ப என்னென்னு கண்டுபிடிக்கிறோம்னு சொன்னால் இப்ப எஃப்எக்ஸ் என்ற சார்பு நாங்கள் எடுத்தால் இப்ப சார்பு சார்புன்ற விளிவு கிடை அணுகூட்டை பற்றி பார்க்க போறோம். கிடை அணுகூட எவ்வாறு எடுக்கப்பட்டால் லிமிட் x plus o minus into fx. தெரியும், லிமிட் x plus o minus fx பார்த்தீங்கன்னா இருக்கு fx. fx இந்த சார்பு நாங்கள் இதில் லிமிட் 4 into x squared minus 3x plus 1 over x minus 2 to the power q. Right? இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் லிமிட் x plus o minus முடிவு. இப்போ எக்ஸ் பகுதி எண்ணில் உயரெடுக்க, தொகுதி எண்ணில் உயரெடுக்க வழி எடுக்க போகிறோம். உயரெடுக்குன்னு எடுத்தால் எக்ஸ் வர்க்கம் 1 3 upon x plus 1 upon x squared. இதே மாதிரி பகுதி எண்ணிலே உயரெடுக்க வழி எடுக்கிறோம். அப்போ எக்ஸ் கியூப் 1 minus 2 upon x to the power q. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா லிமிட் எக்ஸ் ப்ளஸ் ஓ மைனஸ் முடிவில்லையா இருக்கு. இதில் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, எக்ஸ் இருக்குது. 4 1 minus 3 upon x 1 upon x square over x into 1 minus 2 upon x. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்ஸுக்கு முடிவிலியை நாங்கள் போட்டோம்னா இங்கே 0, ஸோ இங்கே 0 4 கீழ் முடிவிலி. அப்போ 1 கீழ் முடிவிலி என்னவா இருக்கும், எக்ஸ் முடிவிலியானது 1 முடிவிலி 0 எழுதும். ரைட், எக்ஸ் என்ற பெருமானம் முடிவிலியானது இருக்க 1 கீழ் எக்ஸ் என்ற பெருமானம் 0 எழுதும். ஆகவே என்ன தெரியும், எஃப்எக்ஸ் ஆனது எக்ஸ் ஆனது பிளஸ் ஓ மைனஸ் முடிவிலியாக இருக்க எஃப்எக்ஸ் என்னது அணுக போது சைபர் அணுகுது. ஆகவே கிடை அணுகோடு எஃப்எக்ஸ் சமன் சைபரா. ரைட், அப்போ இதில் இருந்தால் நாங்கள் இதுண்ட கிடை அணுகோட நாங்கள் காணக்கூடிய. ரைட், இதில் பார்த்தீங்கன்னா கிடை அணுகோடு y சமன் சைபர். இப்போ கிடை அணுகோடு y சமன் சைபர். இப்போ நாங்கள் வரைவை பார்ப்போம். வரைவை பொறுத்த எக்ஸ் அச்சு y அச்சை குறிக்கிறோம் முதலாவது. ஒரு அடுத்ததாக என்ன செய்கிறோம், அச்சப்பட்ட புள்ளிகளை கண்டுபிடிக்கிறோம். அச்சப்பட்ட புள்ளிகளை பார்த்தீங்கன்னா எக்ஸ் அச்சு y அச்சு வெட்டுற புள்ளிகளை கண்டுபிடிக்கிறோம். எக்ஸ் அச்சு இடத்துல 2 இடத்துல வெட்டி இருக்கு. இதை பார்த்தீங்கன்னா இடத்துல எக்ஸ் அச்சு 2 இடத்துல வெட்டு, அது y அச்சு ஒரு இடத்துல வெட்டு.
ரைட். அடுத்தது திரும்பல் புள்ளிகளை குறிக்கிறோம். எக்ஸ் வந்து 3 இருக்கு, y 4 உயர்வு புள்ளி. அப்போ இதில் உயர்வை குறிக்கிறோம். அப்புறம் -1 -20 இருக்கு, இழிவு புள்ளியாக குறிச்சு. இப்போ நாங்கள் வரைவுக்கு போகிறோம். வரைவுக்கு பாருங்க, 3 எழுது முடிவுடைய சின்ன இருக்கு. சார்பு எப்படி இருக்கு இது பார்த்தீங்கன்னா தெரியும். சார்பு எப்படி இருக்கு, மறையா இருக்கு. மறையா இருக்கக்கூடிய என்ன செய்யும், சார்பு குறைஞ்சி கொண்டு போகும். ரைட். குறைஞ்சிட்டு போயிருக்க 3ல இருந்து முடிவில் வரையும் குறையும். அப்போ எக்ஸ் அச்சு அணுகிறோடைய வயசு ரெண்டாவது எக்ஸ் அச்சு அணுகும். ஆகவே 3 ரக்கம் முடிவில் வரையும் சார்பு குறைஞ்சிட்டு எக்ஸ் அச்சு ஆகும். பிறகு பாருங்க 2க்கும் 3க்கும் இடையில வீச்சு எப்படி இருக்கு, எக்ஸ் சார்பு எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். நேராக இருக்கு. இப்போ நேராக இருக்கக்கூடிய சார்பு நடக்கும் அதிகரிக்கும். இங்கே இருந்து 2ல இருந்து அணுகு 2 கூட்ட அணுகி கொண்டு அப்படியே அதிகரித்து கொண்டு போய் 2 3 வரையும் அதிகரிக்கும். அவை இங்கே உயர்வு புள்ளி. பிறகு என்ன செய்யறோம், 1க்கும் 2க்கும் இடையில சார்பு அதிகரிக்குதுன்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ அதிகரிக்கக்கூடிய தொடர்ந்து அதிகரிக்கும். அதிகரிக்க எக்ஸ் அச்சை பெற்ற புள்ளி y அச்சை வெட்டி கொண்டு போகும். எக்ஸ் ஆட்டோமேட்டிக் செல்லும். ரைட். அடுத்தது 1க்கும் முடிவிற்கும் மைனஸ் முடிவிற்கும் இடையில சார்பு மறையாக இருக்கும், குறைந்து இருக்கு. இப்போ சார்பு என்ன செய்யும், குறைந்து கொண்டு செல்லும். அப்போ எப்படி பார்த்தீங்கன்னா எக்ஸ் அச்சை அணியை கொண்டு குறைந்து கொண்டு செல்லும். ரைட். இப்போ சார்பை வரைவை நாங்கள் இப்படி கீற முடியும். கீறின அப்புறம் இங்கே இப்போ அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து விபத்தி புள்ளிகளை கண்டுபிடிக்கணும். வரைவில்லை விபத்தி புள்ளிகளை காணணும். இப்போ விபத்தி புள்ளிகளை காணணும்னா நாங்கள் என்ன செய்யணும், எஃப் 2ஆம் வகையீட்டு குணகம் 0 இருக்க எக்ஸுக்கு பெருமானம் கிடைக்கும். அந்த எக்ஸிட்ட பெருமானம் தான் என்னவா இருக்கும், விபத்தி புள்ளியாக இருக்க போகுது. அப்போ நீங்கள் பாருங்க எஃப் டேஷ் தரப்பட்டிருக்கும். எஃப் டபுள் டேஷ் இருந்தால் எஃப் 2ஆம் வகையீட்டு குணகம் தரப்பட்டிருக்கும். கூடுதலான கல்வியான தரப்பட்டிருக்கும். ரைட். அப்போ தரையிக்கு எஃப் டேஷ் எக்ஸ் எஃப் டபுள் டேஷ் எக்ஸ் 0 இருக்கு, எக்ஸுக்கு பெருமானம் கிடைச்சிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா 2 பெருமானங்கள். அப்போ 2 விபத்தி புள்ளிகள் உண்டு. ரைட். 2 விபத்தி புள்ளிகளை எப்போ எவ்வாறு நாங்கள் இனம் காணப்போம் என்றால் கீழ்முக குழிவு, அதாவது எஃப் டேஷ் எக்ஸ் எஃப் டபுள் டேஷ் எக்ஸை பார்த்தீங்கன்னா எக்ஸ் டபுள் டேஷ் 0 இருக்கு எக்ஸ் இந்த தீர்வு எடுத்து பார்த்தால் அந்த தீர்வில் வீச்சுகளை பாருங்கள். அந்த வீச்சுகளை நாங்கள் ஆராய வைக்க எஃப் டபுள் டேஷ் மறையாக இருந்தால் கீழ்முக குழிவு, எக்ஸ் டேஷ் நேராக இருந்தால் மேல்முக குழிவு. அவங்களுக்கு புரிய வச்சுக்கொண்டு நாங்கள் கீழ்முக குழிவா மேல்முக குழிவான்னு கண்டுபிடிப்போம். இதை விவரிக்கிறதுக்கு உங்களுக்கு புள்ளிகள் வழங்கப்படும். அதே நேரத்தில் அந்த 2 விபத்தி புள்ளிகளை எங்கே அந்த நாங்கள் தரப்பட்ட வரைவில் குறித்து காட்டணும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த 1 1 இந்த இதுக்குள்ள வரும். அப்போ இதில் விபத்தி புள்ளி வந்து இங்கே வரும். இந்த புள்ளியில் விபத்தி புள்ளி. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா மற்ற விபத்தி புள்ளி இங்கே இருக்குது. அப்போ இந்த விபத்தி புள்ளிகளை குறித்து காட்டும். அந்த குறித்து காட்டுறது தான் உங்களுக்கு புள்ளிகள் வழங்கப்படும். அப்போ இந்த வரைவு அமைப்பை பொறுத்தவரையில் இவ்வளோதான் இந்த கேட்கப்பட்ட கேள்வி. அதுக்கமைய நாங்கள் படிக்கெடுக்கப்பட்டது. ரைட். அடுத்ததாக வாய்டின் பிரயோகத்தில் 2ஆம் பகுதி பி 14ஆவது நாளில் பி பகுதியை பார்ப்போம். அதுவும் வாய்டின் பிரயோகத்தோடு தொடரப்பட்ட ஒரு கேள்வி தான். இப்போ தரப்பட்ட கேள்வியை பாருங்க. ஆரையும் நீளம் எச்சும் உள்ள கனளவு 100 உடைய திண்ம செவ்வட்ட உருளை ஒன்றின் குறிவில் காட்டப்பட்டுள்ளது. உருளை ஒன்று கனடா தான் தந்தது. அதாவது ஒரு திண்ம உருளைன்ற கனடா தான் தரப்பட்டிருக்கு. இங்கே கேட்கப்பட்டது என்ன, உருளைன்ற பாதின்ற கனடா கொள்ளளவு மேற்களவு பரப்பளவு கேட்கப்பட்டது. அப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா தரப்பட்ட கனடா என்ன, உருளைன்ற கனளவு 6 உருளையாக இருந்தால் உயரம் எச் நீளம் எச்சா இருக்குங்க. உருளைன்ற கனளவு பையாவுக்கு வச்சு அதுக்கு எதை சமப்படுத்துகிறோம், 100 பையை சமப்படுத்துகிறோம். இதன் மூலமாக என்னத்தை கண்டுபிடிக்கிறோம், எச்சை கண்டுபிடிச்சோம். ரைட். அப்போ எச்சை கண்டுட்டோம். இப்போ கேட்ட கேள்வி என்ன, இந்த உருளையின் பாதி பகுதியின் மேட்டில பரப்பளவு. இதில் மேட்டில பரப்பளவுனா என்ன பரப்பளவுக்கு 2 வட்ட முகம் அரை வட்ட முகம் இருக்குது. அப்போ அதில் முழு வட்ட முகம் தான் வட்டத்தின் பரப்பு பையா வர்க்கம். அப்போ உங்களுக்கு தெரியும் பையா வர்க்கம். பிறகு பாருங்க உருளையின் வளைமை பரப்பளவு. வளைமை பரப்பளவு என்ன, முழு இல்லை பாதி பரவல் பரப்பளவு. ஆக முழு சென்றா 2πrh, இது πrh. அப்போ வளைமை பரப்பளவு. கீழே பார்த்தீங்கன்னா தட்டையான பரப்பு செவ்வக பரப்பு. செவ்வக பரப்பு
பரப்பு என்ன வரும் விட்டம் 2r நீளம் h அப்ப நீளந்தர அகலம் செவ்வகத்தின் பரப்பு 2rh இப்போ உங்களுக்கு என்ன s இந்த அந்த உருவத்தின் வளைமை பரப்பளவு இப்போ கண்டுட்டோம் மீட்டர்ல மொத்தம் மீட்டர்ல பரப்பளவு கண்டுட்டோம் இப்போ கண்டால் இப்போ என்னது s வந்து r ல h ல தங்கி இருக்கு இப்போ நாங்க என்ன செய்யணும் r ல s நாங்க r க்கு தனியா மாத்தோம்னா h க்கு தாண்டி கொண்டு பிரதியிடலாம் பிரதியிட்டால் இந்த சார்பு s ல r ல மட்டும் வந்திருக்கு இந்த சார்பு அப்ப s வந்து r ல மட்டும் பெறப்பட்டது இப்போ கேட்கப்பட்ட கேள்வி என்ன காட்டுக இப்போ நாங்க எடுத்த விட வந்துட்டு அப்ப அடுத்ததா என்ன கேட்கப்பட்டிருக்கு s இடிவாக இருப்பதற்கு உருளை நீளத்துக்கும் அரைவட்ட முகத்தின் விட்டத்துக்கும் இடையிலான விகிதம் அப்ப s இடிவாக இருக்கணும்னா என்ன செய்யணும் s எது குறித்து மாறுதோ அது குறித்து வகையிடணும் ஏன்னா இழிவு கண்டுபிடிக்கணும்னா அது குறித்து மாறுதோ அது குறித்து வகையிடணும் அப்ப இது நாங்க எது குறித்து வகையிடணும் r குறித்து மாறுறபடியால் r குறித்து நாங்க வகையிடணும் r குறித்து வகையிட்டால் x is 2πr இதுல r வராது 2π இதுல r cube நீங்க சொல்றீங்கன்னா அது சுருக்க வடிவத்தில் போட்டுருக்கு வகையிட்டா r ஸ்கொயர் வகையிட்டா r ஸ்கொயர் மைனஸ் 2 இப்போ இந்த வகையிட்டு எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பார்க்க முடியும் ரைட் அப்ப பரப்பு உயர்வா இழிவான்றது என்னன்னு கண்டுபிடிக்கணும் என்றால் அப்ப முதலாம் வகைட்டுக்கிறோம் சைபர் ஆயிரத்தி எக்ஸுக்கு தீர்வு வரும் இது இங்க இருக்கு ஆறுல இருக்கக்கூடிய ஆறுக்கு ஒரு தீர்வு வரும் இப்போ ஆறு என்னன்னு காணப்படும் எஸ் யூவா இருக்கு டிஎஸ் டிஆர் வந்து பூஜ்ஜியமா இருக்கு ஆறுக்கு ஒரு பெருமானம் கிடைக்கும் ஆறுக்கு ஒரு பெருமானம் கிடைச்சா ஆறை நாங்க ஒப்பிடணும் சரியா இதுல ஒரு சின்ன பிள்ளை இருக்கு இது மறை என்று வரும் இந்த குறி மறையா இருக்கும் இந்த குறி நேராக இருக்கும் கரைப்படுத்திருக்கோம் இப்போ இது ஆறு பார்த்தீங்கன்னா ஆறுல பெருமானம் ஆறுன்றது நேர் நீளம் முன்னாடியா நேர் அப்போ சைவரோட பெருசு இந்த பெருமானத்தோட சின்ன கேட்க ஆறுல குறிய பார்க்குறீங்க மறை ரைட் பெருமானத்தை போட்டு பார்க்கலாம் நீங்கள் இந்த இதோட போய் சிலோட போட்டு பார்த்தீங்கன்னா என்ன செய்யலாம் ஓடையக்க ஒரு குறி மறையாகும் அதே மாதிரி ஆரோட பெருசாக இருக்க டிஎஸ்ஒய் டிஆர்னு குறி நேராக இருக்கும் ஆகவே குறைஞ்சு கூடுறபடியால் அவ்வளோ தெரியும் குறைஞ்சு கூடுறபடியா இழிவு அப்போ குறைஞ்சு கூடுறபடியா இழிவு அப்போ இழிவு என்ன ஆர் சமன் இந்த பெருமானம் தரப்பட்ட பெருமானத்தில் எஸ் வந்து என்னவா இருக்கும் இழிவா இழிவு இழிவு ரைட் எஸ் வந்து இழிவா இருக்கும் ரைட் சின்ன கரெக்ஷன் இருக்கா இழிவு பெறப்படும் ரைட் அதாவது எஸ் இந்த பெருமானம் ஆர் இந்த பெருமானம் இந்த பெருமானத்தை எடுக்க எஸ் வந்து இழிவா இருக்கு ரைட் அப்போ இழிவுன்றதை கண்டுபிடிச்சிட்டோம் இப்ப கேட்கப்பட்ட கேள்வி என்ன நீளத்துக்கும் விட்டத்துக்கும் உடைய தொடர்பு நீளம் என்ன h விட்டம் என்றது 2r ஆகவே ஹக்கு பதிலாக நாங்கள் பிரகிட்டோம்னா 100 r ஸ்கொயர் அப்போ 2r அப்போ இதை சுருக்குனீங்கன்னா 50 r கியூப் இதில் நீங்கள் சுருக்கி எடுக்க இந்த ஆன்சர் வரும் உங்களுக்கு r r3 கூட பையங்கள் 5/2 விட உங்களுக்கு வரும் சரிதானே அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த கேள்வி அமைப்பை பொறுத்தவரையில் வீதம் தான் கேட்டிருக்கு அதாவது நீளத்துக்கும் விட்டத்துக்கும் உள்ள வீதம் +2 காட்டுது ரைட் அவை கேட்கப்பட்ட வினாமைய இந்த விடை பெறப்பட்டது சரிதானே உங்களுக்கு என்ன இதில் ஒரு அட்வான்டேஜ் இல்லை விட தந்தால் உங்களுக்கு அந்த ஆன்சர் கிடைக்குமா இருந்தால் அதுக்கு முழு புள்ளிகளும் உங்களுக்கு வழங்கப்படும் அது கவனத்தில் எடுத்தீங்கன்னா ஸோ மாதிரி ரைட் அடுத்ததாக அடுத்த வினா இலக்கம் 15 போகும் ரைட் அடுத்த வினா இலக்கம் 15 ரைட் இப்போ வினா இலக்கம் 15 பொறுத்தவரையில் தொகையீடு தொடர்பான கேள்வி தொகையீட்டோட தொடர்புட்ட ஒரு கேள்வி அமைப்பாக இருக்கும் இங்கே தரப்பட்ட கேள்வி அமைப்பு பாருங்க 15ஆம் வினாவிலே ஏ பால் பொருத்தமான பிரதியீட்டை பயன்படுத்தி பின்வரும் பின்னர் பகுதி பின்னங்களை கண்டு என காட்டலாம் முதலாவது பொருத்தமான பிரதியீடு பொருத்தமான பிரதியீடு இப்படி நாங்கள் தெரிவு செய்ய போறோம் தான் இங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ இப்படியே வச்சு நாங்கள் யோசிக்கலாம் இதில் பொது கொடுப்போம் எக்ஸை பொது கொடுத்தால் எக்ஸின் 4 + 1 எக்ஸின் 4 எக்ஸ் வர்க்கம் 2 ரைட்
இப்போ நான் இந்த பிரதியீடு கேட்க யோசிக்கிறேன். இப்போ எக்ஸுக்கு டிக்கு பிரதியீடு, எக்ஸுக்கு பிரதி எக்ஸ் வர்க்கத்துக்கு டி என்று பிரதியீடு கொடுத்துருக்கோம். சரி, பெரிய இந்த பிரதியீடு கேட்க பாருங்க. நான் என்ன யோசிக்கிறேன்னா வகையிடைக்கு எங்களுக்கு என்ன வரும்? எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் என்ற வடிவம் வருது. அப்போ எங்களுக்கு என்ன? எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸுக்கு போல என்னத்தை போடலாம்? டிடியை போடலாம். பிறகு பாருங்க, எக்ஸின் 4ஆம் அடுக்கினுடைய எக்ஸின் ஒரு எக்ஸ் வர்க்கத்தின் ஒரு வர்க்கம் உள்ள வடிவம். அந்த வடிவத்துக்கு நேரடியாக நாங்கள் டீயை போடலாம். போடையக்க அந்த பகுதி பின்ன வடிவம் வருது. இவ்வாறு எக்ஸ் வர்க்கத்தை நாங்கள் வகையிட்டமாக இருந்தால் 2x into dx dt. அப்போ என்ன செய்யறோம்? இந்த x dxக்கு பதிலாக இந்த dtயை அப்புறம் x into dxக்கு பதிலாக dtயை போட்டாச்சு. பிறகு இங்கே எங்களுக்கு 2 இருக்கபடியா 2ஆல் இங்கே பிரிப்போம். பிறகு என்ன அப்படியே இவரை எக்ஸுக்கு நாங்கள் பிரதிகிட்ட கொடுத்து மாற்றிக்க எல்லாம் டீ பிரதி கொடுக்குறீங்கன்னா டீக்கு அதே நேரத்தில் எல்லாத்தையும் மாற்றணும். அப்படி மாற்றிக்க பாருங்க. 1 + எக்ஸின் 4ஆம் அடுக்கில் டி வர்க்கத்தின் வர்க்கம். அப்போ டி வர்க்கம் டிடி. 2 into டி வர்க்கத்தின் டி வர்க்கம். அப்போ டி எக்ஸ் வர்க்கத்துக்கு போல டி சைடு. அப்போ இங்கே வரப்பட்டிருக்கு பகுதி பின்னம். அப்போ இந்த வடிவத்தை பார்த்தோன்னு உங்களுக்கு தெரியும். இதை நாங்கள் தொகையிடணும்னா என்ன வடிவத்தை தொகையிடலாம்? நேரடியாக தொகையிடாது. அப்போ இந்த வடிவம் என்னத்துக்கு வகைக்கு அமையுது? பகுதி பின்ன வகையில் இந்த தொகையீடு அமையுது. அப்போ முதல் என்ன செய்யணும்? அப்போ பகுதி பின்ன வகைக்கு அமையுதுன்னா முதல் அந்த சார்பை பகுதி பின்னமாக்கணும். ரைட், அந்த சார்பை பகுதி பின்னமாக்கணும். அப்படி பகுதி பின்னமாக்கணுமா இருந்தால் இங்கே பகுதி பின்னமாக்க முதல் கவனிக்க வேண்டிய விஷயம், பகுதி எண்ணின்ற அடுக்கும் உயர் அடுக்கும் தொகுதி எண்ணின்ற உயர் அடுக்கும் எவ்வாறு பண்ணி செக் பண்ணுவோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பகுதி எண் உயர் அடுக்கு டி வர்க்கம், அடுக்கு உயர் அடுக்கு 2, தொகுதி எண் உயர் அடுக்கை பாருங்க 2. அப்போ 2 சமனாக இருந்தா என்ன தெரியும் உங்களுக்கு? ஒரு மாறிலி சேர்க்கிறோம். ஒரு மாறிலியை சேர்க்கிறோம். பிறகு பியின் கீழ் டி சார் 2 வளமான பகுதி. அப்போ சமனாக இருக்க பகுதி பின்னமாக்கிட்டோம். இப்போ பகுதி பின்னமாக்கிட்டு என்ன செய்ய போறோம்? குணங்களை சமப்படுத்தல் மூலம் இந்த ஏபிசியின் பெருமானங்களை காணப்படும். அப்போ ஏபிசியின் பெருமானங்கள் காணப்படும் என்றால் ஏவின் பெருமானத்தை நீங்கள் கண்டீங்கன்னா 1, பியின் பெருமானம் 5 1, சியின் பெருமானம் 2 இது நான் கண்டுட்டோம். ரைட், இப்போ கண்டால் உங்களுக்கு பாருங்க, கண்டுட்டு நீ என்ன செய்யற மாதிரி கொண்ட பிரதியிடும். இப்போ இதுக்கு பதிலாக இதை கொண்ட பிரதியிட்டு தொகையிடணும். அப்போ தொகையிடைக்கு பாருங்க, இப்படியே டி இதில் நேரடியாக பிரதியிடும். அப்போ 1 தொகையிட்டால் டி வரும். பிறகு பார்த்தீங்கன்னா இந்த வடிவம் என்ன வடிவம்? 1 டி + 2 1 எக்ஸ் என்று வந்தால் அது என்ன வடிவம்? எல்என். எல்என் தொகையிட்டோம். இதை தொகையிட்டாலும் எல்என். அப்போ தொகையிட்டு இங்கே ஏன் மாறிலி சேர்க்கப்படுது என்றால் இந்த தொகையீட்டு மாறிலி எப்போ சேர்க்கப்படுமா இருந்து தொகையீடு வரையறுக்கப்படாமல் எல்லைகள் வரையறுக்கப்படாமல் இருக்கிற சந்தர்ப்பத்தில் மாற்றினால் தொகையீட்டுக்கு நாங்கள் மாறிலி சேர்க்கிறோம். இங்கே எல்லைகள் வரையறுக்கப்படுமா இருந்தால் அந்த மாறிலி சேர்க்கப்படுது. அப்போ இங்கே எல்லைகள் வரையறுக்கப்பட்டிருக்கா? இல்லை. ஆகவே நாங்கள் இதில் ஒரு மாறிலியை சேர்த்திருக்கோம். அதுதான் சி. அது சொல்றது எதிர்ச்சல் மாறிலின்னு சொல்லுவோம். ரைட், இந்த மாறிலியை நீங்கள் போடாவிட்டால் உங்களுக்கு 5 புள்ளி உங்களுக்கு வழங்கப்பட மாட்டோம். ரைட், அதில் உங்களுக்கு 5 புள்ளி நான் எல்லாம் சரியாக இருந்தும் இந்த சிஎன் போடாமல் இருந்தால் உங்களுக்கு அந்த 5 புள்ளி வழங்கப்பட மாட்டோம். இதற்காக பார்த்தீங்கன்னா இது நீங்கள் செய்த கேள்வி அமைப்பு போன்ற ஒரு அமைப்பு தான். ரைட், அடுத்ததாக இலக்கம் 15 பி பாட்டை பார்ப்போம். இலக்கம் 15 பி பாட்டை பார்ப்போம். பி பாட்டை சொல்லப்படுறது பாருங்க, fx என்பது ரேஞ்சில் 1000 தொகையிடத்தக்க சார்பு. எனில் fx என்ற ரேஞ்ச் ஒரு சார்பு தரப்பட்டிருக்கு. தொகையீடு மாறிலியா. இப்போ இந்த கேள்வி அமைப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த கால வினாக்களை நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் மாதம் எடுத்து பார்த்தீங்கன்னா இதில் நிறுவ சொல்லி கேட்டுருக்கு. சில நேரங்களில் அந்த கேள்வியில் தரப்பட்டுள்ளது. இதை பயன்படுத்தி பின்வரும் வினாவுக்கு விடையளிக்க. அப்போ இதை பயன்படுத்த சொல்லியிருக்க நாங்கள் இதை நிறுவ தேவையில்லை. பயன்படுத்த சொன்னால் இந்த முடிவை இதை பயன்படுத்தினா சரி, இந்த தேர்தலை பயன்படுத்தினா சரி. அப்போ நாங்கள் இந்த தேர்தலை நிறுவ சொல்லி இங்கே கேட்டிருக்கேன், ஏன்னா காட்டுறேன். அப்போ தோட போகிறோம். அப்போ அதை நிறுவனத்துக்கு என்னென்னால் இதுக்கு ஒரு சின்ன பிரதியீட்டை கொடுக்குறோம். இந்த வடிவத்திலான பிரதியீட்டை கொடுத்தீங்கன்னா வையில் எடுக்கிறோம். வையில் பிரதியீடு கேட்க இங்கே என்ன பிரதி கொடுக்குறோம் அதே மாதிரி இங்கே கொடுத்தது இது இந்த லிமிட்ஸையும் மாற்றணும். இதில் எல்லை தரப்படுறது அதை எல்லையே மாற்றணும். எக்ஸ் வந்து என்ன இருக்குது? சைவராக இருக்க வையில் வருமானத்தை எடுக்கும். இதோட போகிறோம் ஏ. எக்ஸ் வந்து ஏஆர் இருக்க வையில் வருமானத்துக்கு 0. அப்போ எல்லை வையில் 0 ஏ. என்ன செய்யறோம்? இது இதில் மாறும் எக்ஸ் எடுத்து மாறும். எக்ஸ் எடுத்து வாயிட்டோம்னா dy dx
அப்போ dx என்ன வரும் dy சாய dx சமம். இப்போ என்ன எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் பிரதியிட்ட மாற்ற போகிறோம். பாருங்க இதில் a 0 இருக்கிற இடத்துல a இருக்கும், 7 இருக்குது a. அப்போ dy fi அப்படியே இவ்வளோத்துக்கு மேலே பைய போடுறோம். பைய போட்டோம்னா t மைனஸ் dy. இங்கே பாருங்க வெறும் மைனஸ் இருக்குது. இதுலேருந்து இப்படி குறி மாறப்பட்டிருக்கின்றால் ஒரு மரப்பெருமானம் இருந்தால் இந்த எல்லை பெருமானம் மாற்றலாம். சைவர்லேருந்து ஏயிலேருந்து சைவராக இருக்கிறத சைவர்லேருந்து ஏக்கு மாற்றலாம். அது ஒரு முடிவு, ஒரு தேட்ட முடிவு. ரைட், உங்களுக்கு தெரியும். இப்படி இருந்தால் a to b என்றால் fx into dx என்று இருந்தால் இது நீங்கள் எழுதலாம் மைனஸ் b to a fx dx. இவ்வாறு மாற்றலாம். இது ஒரு முடிவு. இந்த முடிவை நாங்கள் இதை பயன்படுத்தலாம். அப்படி பயன்படுத்தினோம்னா இதை மாறும் எல்லாம் பண்ணலாம். அப்போ இது என்ன ஒரு பரிமாண வடிவம். இந்த வடிவம் என்ன y இருக்கிறது எக்ஸ். அப்போ அப்படி நேரடியாக போகணும் எக்ஸ். இந்த கோமரு விடுமாற்றம் இதை மாதிரி போடணும். வைக்கு போல எக்ஸை போடுறதுக்கு இந்த சார்பு விடப்படுறதுக்கும் தெரியாது. அப்போ இது இது பழமையாக உங்களோட பரீட்சை நாட்களில் அடிக்கடி வாரது தெரியும். ரைட். அப்போ இந்த முடிவை நாங்கள் என்னென்னு பயன்படுத்த போகிறோம்னு சொன்னாங்க. பாருங்க இங்கே பாருங்க இந்த முதலாவது தரப்பட்ட வினா சைவர்லேருந்து முடிவு பைவேட்டி வரையும் போகுது. லிமிட் தரப்பட்டிருக்கு எக்ஸ். இப்போ எக்ஸுக்கு பதிலாக பிரிவிட போகிறோம். என்னத்தை இங்கே பாருங்க a மைனஸ் எக்ஸ் இருந்தால் 0 to a fx இருந்தால் இங்கே எக்ஸ் இருக்கிற இடத்துல எந்த மாறுது a மைனஸ் எக்ஸ்னு மாறும். அது எல்லை பெருமானம் தான் அங்கே பரப்பு. எக்ஸுக்கு பதிலாக போட போகிறோம் 5/2 மைனஸ் எக்ஸ். சைன் இந்த எக்ஸுக்கு பதிலாக 5/2 மைனஸ் எக்ஸ். இங்கேயும் சைன் 5/2 மைனஸ் எக்ஸ். ரைட். இங்கே பாருங்க மாற இருக்க இது மாறா அப்படிதான் இருக்குது. இது பாருங்க சைனை பார்த்தீங்கன்னா உள்ள கொண்டு போனால் பை இன்ட்டு பை மைனஸ் சைன் 2x சைன் பை மைனஸ் 2x. அப்போ சைன் பை மைனஸ் 2x சைன் 2x ஏன் பை மைனஸ் 2x சைன் 10 ஆகட்டும் நீ. ரைட் ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னா கோஸ் 5/2 மைனஸ் சைன் 5/2 மைனஸ் எக்ஸ் கோஸ் எக்ஸ் கோஸ். இங்கே கோஸ் 5/2 மைனஸ் எக்ஸ் சைன். அப்போ பகுதி என்ன பாருங்க மாறவே இல்லை, அப்படிதான் வருது. அப்போ என்ன செய்ய போகிறோம், இது நாங்கள் ஒன்றன் எடுத்தோம்னா இந்த முடிவை நீங்கள் ஒன்றன் எடுத்திருந்தால் இது மைதானே. இந்த முடிவை நாங்கள் 2 எடுத்திருந்தால் இப்போ என்ன செய்ய போகிறோம், இந்த 2 சாம்பாட்டை கூட்டப்போம். கூட்டினாலும் ஐயா கூட்டுக்கு 2 ஆகிடும். இது 2 கூட்டைக்கு என்ன நடக்கும், இதை போன்ற ஒரு வடிவம் இங்கே இருக்குது. அந்த எக்ஸுக்கு சைன் எக்ஸுக்கு இந்த பெருமானம் அது இல்லாமல் போயிடும். இப்போ கூட்டினா மிஞ்சது என்ன 5/2 சைன் 2x. அப்போ கேட்கப்பட்ட கேள்வி என்ன, இவ்வாறு காட்ட சொல்லுது. இந்த அமைப்பில் இந்த விட வந்து 5/2 ஒளி எடுத்தீங்கன்னா 2/4. ரைட். அப்போ இந்த கேள்வியை பொறுத்தவரை பிறகு தொடர்ச்சியான கேள்வி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பெருமானம் என காட்டுக. அப்போ இதை திருப்பி நாங்கள் துவைடுவோம். துவைடோம்னா நேரடியாக துவைடலாமான்னு பார்க்கணும். அதில் நாங்கள் படித்த வகைகளில் வருதான்னு பார்க்கணும். அப்போ இது நாங்கள் செய்யணும்னா என்ன செய்ய போகிறோம், இதுக்கு ஒரு பிரதியிட்ட கொடுத்தல் மூலம் துவையிடலாம். அப்போ இதில் பிரதியிட்ட என்ன பிரதி கொடுக்க போகிறோம், இப்போ நான் T7 சயின்ஸ் கலெக்ஷன் கொடுக்குறோம். இப்போ சயின்ஸ் கலெக்ஷன் கொடுக்க பாருங்க, அதை வகையிட்டால் 2 into sin x cos x. இப்போ sin 2x வரும். இப்போ sin 2x வந்தால் dx into sin 2x பேர் என்ன போடலாம், dt போடலாம். ரைட். பிறகு பாருங்க இந்த கொஸ்கியாடே சைனுக்கு மாற்றலாம் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர். அப்போ நேரடியாக அந்த டீயை போடக்கூடிய இருக்கு. இது கூட பயிற்சியின் மூலம் தான் இனம் காண்றது சுலபமாக இருக்கும். கூடுதலான பயிற்சியில் செய்ய ஒரு இதை இனம் காண்றது சுலபமாக இருக்கும். இப்படியான வகைக்கு இந்த பிரீடு தான் கொடுக்குறது. ரைட் ரைட். இப்போ நான் பிரீடை கொடுத்தால் இதை ஒன்று பிரீடை கொடுத்ததுக்கு இந்த வடிவம் வரும். இந்த வடிவத்தை பொறுத்தவரை பாருங்க, இவ்வாறான வடிவம் வரைக்க பகுதி எண் வந்து இருபடி சமன்பாடு இருக்கு. பகுதி எண்ணு இருபடி சார்ந்த வாரபடியா இந்த பகுதி எண்ணை நாங்கள் என்னென்ன இனம் காணப்படுவோம், எப்படி தொகையிடலாம்னு பார்த்தால் இந்த பகுதி எண்ணின் இருபடி சார்பு இந்த தன்மகாட்டியை நாங்கள் செய்வோம். இப்போ தன்மகாட்டி மறையாக இருந்தால் எங்களுக்கு தெரியும் tan இன்வர்ஸ் வடிவம். தன்மகாட்டி நேராக இருந்தால் அல்லது சமனாக இருந்தால் பகுதி பின்னம் நேரடியான பகுதி பின்னம் அது உங்களுக்கு தெரியும். அப்படியான கணக்கு நீங்கள் செய்திருப்பீங்க. ரைட். அப்போ நாங்கள் பகுதி பின்னமாக்கணும்னா அது காரணி இதை நிறவர்க்கமாக இந்த tan இன்வர்ஸ் வடிவம் வரும். இந்த வடிவத்தை பார்த்தோன்னு நம்மளுக்கு தெரியும், இது tan இன்வர்ஸ். இப்போ நாங்கள் நேரடியாக பிரதிக்கிறோம். அப்போ இங்கே எல்லை வரை எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லை பெருமானத்தை போடுறோம், பிரதிக்கிறோம். பிரதிக்க அந்த ஆன்சர் உங்களுக்கு வருது.
இவ்வாறு நான் தொடர்ந்து வந்திருக்கு. நீங்கள் 2019 கடைசி நடந்த எக்ஸாம் பேப்பர்னா சரி, தொடர்ந்து 3-4 வருஷம் பேப்பரை பாருங்க. இப்படியான கேள்வி இந்த முடிவை பயன்படுத்துவதற்கான கேள்வி அமைப்புகள் கூடுதலாக வந்திருக்கு. அப்போ இந்த கேள்வி அப்போ பி பார்ட் முடிச்சு சரிதானே. பி பார்ட் கேட்கப்பட்ட கேள்வி தரப்பட்டது செய்தது. அடுத்ததான் நாங்கள் பார்க்க போகிறது இலக்கம் வினா இலக்கம் 15 சி பார்ட் தொகையிட தொடர்ச்சி அதில் சி பார்ட்டை பார்க்கணும். அப்போ தரப்பட்ட சார்பை பார்க்குறோம். தரப்பட்டிருக்கு எஃப்எக்ஸ்ன்றது இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது ஒரு பார்க்குறது. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என காட்ட சொல்லியிருக்கு. இது முக்கியமாக ஒரு பகுதி தரப்பட்டிருக்கு பாருங்க. பகுதிகளாக தொழிடுவதன் மூலம் அந்த பதம் தான் முக்கியம். பகுதிகளாக தொழிடுவதன் மூலம் அப்போ பகுதிகளாக தொழிடணும்னா என்ன செய்ய போகிறோம், இந்த பகுதிகளாக தொழிடுன்ற வடிவத்துக்கு நாங்கள் வருவோம். அப்போ எங்களுக்கு இதில் ஒரு பிரச்சனையான விஷயம் என்னென்னா எல்என்எக்ஸில் எக்ஸாம் எடுக்கின்றது. வளமையாக எக்ஸ் அடுக்கு வர்க்கம் இருக்கலாம் அப்படி இருக்கும். இது அடுக்கு எக்ஸில் இருக்கு. அப்போ எல்என்னுக்கு அடுக்கு எக்ஸில் இருந்தால் உங்களுக்கு தெரியும் எல்என்னுடைய பண்பு ஒன்று இருக்கு, அடுக்கு முன்னுக்கு எடுக்கலாம். அப்போ நாங்கள் என்ன யோசிக்கிறோம், இப்போ இதை பார்த்தோன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ln x into x over fx. fxக்கு நாங்கள் இப்படி போட்டுருவோம். இப்போ எக்ஸ் இருக்கிறத தந்துருக்கிறோம். அப்போ டைரெக்டாக போட்டுருவோம். போட்டுட்டு இப்போ யோசிப்போம். ரைட். அப்போ போடைக்க உங்களுக்கு பாருங்க இப்போ இப்படி இருந்தால் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. நான் இதை யோசிக்கிறோம் என்னன்னு சொன்னால் ln என்ன பண்பை பயன்படுத்தி எக்ஸை முன்னுக்கு எடுக்கிறேன். முன்னுக்கு எடுத்தா அப்புறம் எங்களுக்கு நான் கணக்கு செய்யறபடி பார்த்தா எங்களுக்கு தெரியும் பகுதிகளாக தொழிடணும் என்று சொன்னால் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் இங்கே தொகையிடக்கூடிய சார்பை கண்டுபிடிக்கணும். அப்போ தொகையிடக்கூடிய சார்பை கண்டுபிடிக்கணும் என்றால் இங்கே பார்த்தீங்கன்னா ln எக்ஸை தொகையிடலாமா, நேரடியாக தொகையிடலாம். ரைட். அப்போ நாங்கள் எக்ஸை தான் எக்ஸ் இன்ட்டு இவ்வளோ தான் தொகையிட முடியாது. அப்போ இது தொகையிடலாமா, தொகையிடலாம். அப்படி பகுதி என்ன இருக்கிறதுக்குள்ள அந்த அடுக்கு எத்தனையா இருக்கலாம், உள்ளுக்கு இருக்கிற சார்பு வகையீடு மேலே இருந்தால் நேரடியாக தொகையிடலாம். அப்போ உங்களுக்கு தெரியும் பாருங்க, இது இந்த வடிவத்தில் உள்ளுக்கு இருக்கிற பகுதியிட்ட வகையிட்டு பார்ப்போம். வகையீடு என்ன 2x என்ன எக்ஸ் இருக்கிறத விட 2x. அப்போ என்ன செய்யணும், 2 பிரித்து பிரிக்கிறோம். இப்போ என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால் இந்த வடிவத்தை மாற்றுறோம். இந்த வடிவத்தை பாருங்க ln x தனி எடுக்கிறேன், இந்த வடிவத்தை தனி எடுக்கிறேன். இப்போ பகுதியாத்தோட பண்புக்கு வரப்போகிறோம். இங்கே பகுதியாத்தோட தோடக்கூடிய சார்பை துவையிடணும் தான், மற்ற சார்பு அப்படியே வரும். அப்போ பாருங்க இதை துவையிட்டால் உங்களுக்கு தெரியும் இந்த தொகையீடு, இந்த தொகையீடு என்ன வரப்போகுது, இதை தனியை துவையிட்டால் 2x into x வர்க்கம் plus 1. இதை தொகையிடுவோமா இருந்தால் இதை தொகையிடமா இருந்தால் என்ன தெரியும், x வர்க்கம் plus 1 என்ற சயவுராமத்துக்கு தொகையிடும். அது உங்களுக்கு தெரியும். அப்போ இதில் நீங்கள் தொகையிட்டமா இருந்தால் பாருங்க ln x அப்படியே இருக்கு, தோடக்கூடிய மற்ற சார் அப்படியே வச்சு தோடக்கூடிய சாரை தோயிட்டா மைனஸ் ln x. ரைட். உள்ள மைனஸ் பிறகு தொகையிட்டதை அப்படியே வச்சுக்கொண்டு ln x வகையிட்டிருக்கோம். ln x வகையிட்டா என்ன வரும், 1x. அப்போ பாருங்க ln x 1. இப்போ சாவா போகும். இப்போ இந்த வடிவத்தை பார்த்தோன்னு உங்களுக்கு தெரியும் இதை தொகையிடலை. இப்போ என்ன தொகையிட போகிறோம், இப்படி வச்சு தொகையிடா x into x வர்க்கம் plus 1. இப்போ இது தொகையிடைக்கு உங்களுக்கு தெரியும் இந்த வகையை பார்த்தோன்னு தெரியும் இது பகுதி பின்ன வகையிலான தொகை. அப்போ இது பகுதி பின்னமாக்கம் உண்டா என்ன செய்ய போகிறோம், பகுதி பின்னம் வளமையாக செய்த மாதிரி அதை தனிமைப்படுத்தி அதை பகுதி பின்னமாக்கணும். பகுதி பின்னமாக்குனீங்கன்னா இந்த ஆன்சர் ஒரு கிடைக்கும். ரைட். பகுதி பின்னமாக்கிட்டு இனி என்ன அப்புறம் தனித்தனியை தொகையிட போகிறோம். தனித்தனியை தொகையிட்டால் ln 1x தொகையிட்டா ln x x x இன் கீழ் x என்றால் கீழான வாய்டு மேலே இருக்குண்டா 2 பிரிச்சு போயிருக்குங்களா இந்த படம் தொகையிட்டீங்களா. அப்போ இங்கே இல்லை வரையறுக்கப்பட்டிருக்கா இல்லை, ஆகவே ஒரு மாறி சேர்க்கிறோம். ரைட். மாறி சேர்க்கிறோம். பிறகு இந்த கேள்வி அமைக்கணும்னு சொன்னால் தரப்பட்ட கேள்வியில விடையை பார்த்து தான் நாங்கள் முடிவு எடுக்கணும். விடையை பார்க்கணும், இப்படி ஒரு வடிவம் இருக்கு. இப்போ விடையில நாங்கள் எடுத்த வடிவம் இருக்கா பார்க்கலாம். அப்போ வடிவம் என்ன, அப்போ இது உடனே அப்போ இங்கே கேட்கப்பட்டது fx வந்திருக்கு, எனக்கு x வர்க்கம் வந்திருக்கு. fxக்கு தந்துருக்காங்க fx என்ன x வர்க்கம் தான் ஒன்று. அப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம், அந்த விடையில அது x வர்க்கம் 1 வர்க்கம் x வர்க்கத்துக்காண்டி fx போட்டோம்னா அந்த வடிவத்தின் அமைப்பு அப்படியே ரைட்.
அப்ப நீங்க இது கூட விட்டுட்டு வந்துட்டு விடாது. கேள்வி அமைப்பை பார்க்கணும். விடை என்ன தரப்பட்டிருக்கு, இதுல எஃப்எக்ஸ்ல கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப எஃப்எக்ஸ்ல அதை விடையை கொடுக்கும். அப்படி கொடுக்காத சந்தர்ப்பத்தில் ஒரு அந்த 5 புள்ளியை வழங்கக்கூடாது. கடைசியாக ஒரு 5 புள்ளியும் கொடுக்குறேன். சரிதானே? அவங்க ஒரு தொகையீட்டு அமைப்பு போனா பொறுத்தவரை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா தொடர்ந்து வர பாசிபிள் கேள்வி எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாத்திலையும் ஒன்றோட தொடர்புபட்ட கேள்வியாக தான் இருக்கும். சரிதானே? இலவான வினாக்களாக தான் வருது. இப்போ நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் செய்கிறீங்களா அந்த கேள்வி அமைப்பு எடுப்பது சுலபமாக. அடுத்த வினா போவோம். அடுத்த வினா இலக்கம் 16. இந்த வினா இலக்கம் 16 கேள்வியை பொறுத்தவரை இல்லை, இந்த கேள்வி அமைப்பு வந்து ஆள்கூட்டு கேத்திர கணித வினா. ஆள்கூட்டு கேத்திர கணித வினாவை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னு சொன்னால் நேர்கோடு வட்டம் 2 வினாக்களை உள்ளடக்கி ஒரு கேள்வி அமைப்பா தான் இந்த 16வது ஆள்கூட்டு கேத்திர கணித வினா இருக்கு. அப்ப இதுல கேட்கப்பட்ட கேள்வி முதலாவது நேர்கோடும் வட்டமும் சேர்ந்த ஒரு கேள்வி. அப்ப நேர்கோட்டு முதலாக கேட்கப்பட்ட கேள்வியை பாருங்க, என்னும் புள்ளி வெளிப்புள்ளி x0 y0 இருந்து என்னும் கோட்டுக்கு வரையப்பட்ட செங்குத்து தூரம். இது ஒரு தேற்றம். நேர்கோட்டில் ஒரு தேற்றமா நிறுவப்பட்ட முடிவு. அதை நீங்க நிறுவியிருக்கையும் செய்து பார்த்துருக்கீங்க. உங்களுக்கு தெரியும், ஒரு வெளிப்புள்ளியில இருந்து x0, y0 என்றால் இந்த புள்ளியிலிருந்து இதுக்கு வரையப்பட்ட செங்குத்து நீளம் கேட்டிருக்கு. இந்த கோட்டுக்கு பேர் என்ன? ax plus by plus c சமம் 0. ரைட்? அப்ப இது தியரி உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும். இத படிச்சிருக்கீங்க. அப்ப இந்த செங்குத்து தூரம் இப்படி நிறுவப்படும். அப்ப இந்த தியரி அமைப்பு இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்க செய்து பார்த்து தான் இருக்கணும் மட்ட. அப்ப இது உங்களுக்கு தெரியும். அப்ப இந்த தியரியை செய்ய உங்களுக்கு இதுக்கு எத்தனை புள்ளிகள் இருந்தா அவ்வளவுங்க 30 புள்ளிகள் வழங்கப்படும். இந்த இதுக்கு நான் 30 புள்ளிகள் வழங்கப்படும். கேள்வி அமைப்பு பார்த்தீங்கன்னா 30 புள்ளிகள் வழங்கப்படும். கட்டாயம் உங்களுக்கு இந்த தியரி அமைப்பு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். என்ன தெரியும். ரைட்? ஓகே. அப்ப இந்த தியரி கேட்கிறாங்கடா இந்த கேள்வியில, இந்த கேள்வி அமைப்புல தியரி கேட்டிருக்கிறபடியா இந்த தியரியை இங்க நாம பயன்படுத்த வேண்டி வரும். சரியா? அப்ப இந்த தியரியை இங்க நாம பயன்படுத்த வேண்டி வரும். சரியா? அப்ப இந்த தியரியை நாம பயன்படுத்தணும்னா இங்க பாருங்க, இந்த கேள்வியில டி எல்லா பெருமானங்களுக்கும் என்ற கோடு என்னும் வட்டத்தை தொடும் என நிறுவுகிறார். அப்ப என்ற கோடு என்ற வட்டத்தை தொடும் என்று நிறுவனம்னா உங்களுக்கு தெரியும், நீங்க படிச்சிருப்பீங்க. வட்டம் என்று சொன்னால் ஒரு வட்டம் ஒரு நேர்கோட்டை தொடணும் என்று சொன்னா என்ன தெரியும்? அந்த வட்டத்தின் மையத்தில இருந்து அந்த கோட்டுக்கு வரையப்பட்ட செங்குத்து அந்த வட்டத்தின் ஆரைக்கு சமனாக இருந்தால் என்ன நடக்கும்? வட்டம் நேர்கோட்டை தொடும். சரிதானே? அதாவது மையத்திலிருந்து அந்த தரப்பட்ட கோட்டுக்கு வரையப்பட்ட செங்குத்து ஆரைக்கு சமனாக இருந்தால் என்ன நடக்கும்? அந்த வட்டத்தை தொடும். இது தேற்றனை வந்தது. ரைட்? அப்ப செங்குத்து தூரம் ஆரைக்கு சமனாக இருந்தால் வட்டத்தை தொடும். அல்லது சமன பெரிதா இருந்தா நடக்கும்? தொடாது. சமன சிறுநா இருந்தா நடக்கும்? வட்டத்தை வெட்டும். அதாவது செங்குத்து தூரம் ஆரை விட சின்னனா இருந்தால் வட்டத்தை வெட்டும். நேர்கோடு வட்டத்தை வெட்டும். சரிதான்? இப்ப கேட்கப்பட்ட கேள்வி என்ன? என்னும் கோடு என்னும் வட்டத்தை தொடும் என நிறுவுக. தொடுமன்னு காட்டோம்னா என்ன செய்யணும்? அது மையத்தை முதல் கண்டுபிடிக்கிறோம். அப்புறம் தரப்பட்ட வட்டத்தின் மையம் என்ன? h, k. ஆர் என்ன? ஆர் கண்டுட்டோம். ஒரு அடுத்த என்ன செய்ய போறோம்? அந்த தரப்பட்ட கோட்டு செங்குத்து தூரம் வேற இருந்து மையத்தில் என்ன செங்குத்து தூரத்தை கண்டுபிடிக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா செங்குத்து தூரம் கண்டுபிடிக்கிறோம். அப்ப செங்குத்து காண தெரியுது. இந்த செங்குத்து தூரம் ஆரைக்கு சமனாகுது. 2 மட்டும் ஆரைக்கு சமனாகும். அப்ப செங்குத்து தூரம் ஆரைக்கு சமனாகிறபடியா என்ன சொல்றோம்? வட்டமானது நேர்கோட்டை தொடும். இந்த முடிவு சொல்லப்பட்ட முடிவின்படி கேட்கப்பட்டது வட்டம் நேர்கோட்டை தொடும் என்று தான் அது முடிவு. அடுத்த பாருங்க, கேட்கப்பட்ட கேள்வி. இந்த கேள்வி இந்த தொடர்ச்சியான கேள்வி தான் இது. அடுத்த பாருங்க, என்னும் வட்டத்தின் 4 அலகு நீளமுடைய இரு நான்கள் என்னும் வட்டத்தை
தொடும்படியாக வரையலாம் என காட்டுகிறோம். பிறகு அதன் சமன்பாடுகளை காட்டுகிறோம். இப்ப கேள்வியை பார்ப்போம். நான் கேள்வி தரப்பட்ட கேள்வியை வளர்ச்சிக்கிறோம். என்னும் வட்டத்தின் நான். வட்டத்தின் நான் அன்றைக்கு நான் தரப்பட்ட வட்டம் குறித்தல். அந்த வட்டத்தின் நான் குறித்தம். அந்த நான் நீளம் தெரியும் 4. அப்ப நீளம் தெரிஞ்சா அந்த வட்டத்தின் மையம் காணணும். வட்டத்தின் பொது சமன்பாடு வடிவத்திற்கு எக்ஸ் வர்க்கத்தின் குணம் உண்டா இருக்கும். எக்ஸ் வர்க்கம் பிரிக்கிறோம். பிரிச்சா பிறகு எக்ஸ் குணத்தை கண்டுபிடிக்க போறோம். பிரிச்சம் என்றால் எக்ஸ் வர்க்கம் பிளஸ் y வர்க்கம் சய 6x கீழ் 5 சக 8 கீழ் 5y சய 7 சமம் சரி. வடிவத்தின் பொது வடிவத்துக்கு மாத்திரம் மாத்திட்டு என்ன செய்யறோம்? அந்த வட்டத்தின் மையத்தை கண்டுபிடிக்கிறோம். மையம் என்ன? இதுல 2ஆல பிரிச்சு அரைவாசி. இதுல 3 கீழ் 5 இதுல 2ஆல பிரிச்சு அதுல சயப்பெருமானம். இதுல நீங்க பாத்தீங்கன்னா 2ஆல பிரிச்சீங்கன்னா 3 கீழ் 5 இதுல சாய வரக்கூடிய இங்க சக வரும். ஏன் உங்களுக்கு தெரியும் மையம் மைனஸ் ஈக்கமா மைனஸ். இதுல சாயவா இருந்து இங்க சக பெருமானம். இங்க சாய 4 கீழ் 5. அப்ப மையத்தை கண்டுட்டோம். இங்க பாத்தீங்கன்னா மையம் தரப்பட்டு கண்டுட்டோம். மையம் கண்டப்பறம் 6 தெரியும். 6 காணோம்னா என்ன? 6 இந்த பொது சமன்பாட்டு வடிவத்துல g வர்க்கம் பிளஸ் f வர்க்கம் மைனஸ் c. அதுல உள்ள பிரயோகிட்டீங்கன்னா 6 கண்டோம். இப்ப 6 கண்டால் உங்களுக்கு இந்த வட்டத்தின் 6 தெரியும், மையம் தெரியும். அப்ப எங்களுக்கு என்ன தேவை என்று சொன்னா இந்த நான் தரப்பட்டிருக்கு. அப்ப தரவணுவதற்கு நான் தந்திருக்கு. அப்ப 4 நீளம் அளவு 4. உங்களுக்கு தெரியும் வட்டத்தில் ஒரு தேட்டம் இருக்கு. மையத்திலிருந்து நானுக்கு வரையப்பட்ட செங்குத்து அந்நானை இருகூடும் படிச்சிருக்கும். ஓயில் இருக்கு. அப்ப இந்த செங்குத்து தூரத்துக்கு இருந்தீங்கன்னா இந்த 6க்கு இந்த செங்குத்து தூரம் இருகூடும். விரிவுட்டா இந்த நீளம் சமன். ஆகவே எம்என் நீளம் வந்து ஒரு 4 இருந்தா இது 2 அப்ப கண்டுட்டோம். இப்ப இந்த நீளத்தை கண்டுட்டா இந்த 6 தெரியும். இப்ப ஓ என்ன காணப்படும்? ஓ என்ன காணப்படும்ன்றது அடுத்ததுக்கு இருக்கும். இவனை கண்டுட்டு யோசிக்கும். ஓ என்ன காண்றோம் காண்டிங்கன்னா பாயதர்சனத்தை பயன்படுத்திங்கன்னா ஓ என்ன கண்டுபிடிக்கலாம். ஓ என்ன நீளம் 4 சரி. இப்ப கேள்வியை பார்ப்போம். இப்ப கேள்விக்கு வருவோம். ஏன்னா நான் தந்தபடி அதை முடிச்சுட்டு வருவோம். கேள்விக்கு வருவோம். கேள்வி அமைப்பு என்ன சொல்லியிருக்கு? இந்த வட்டத்தில் உள்ள நான் என்னும் வட்டத்தை தொடுகிறது. அவ்வாறு 2 நான்கள் உண்டு காட்டுது. அப்ப நாங்க என்ன சொல்ல வரோம்னா இந்த வட்டத்தை இந்த நான் எடுக்கிறோம். அந்த நான் மேலே தரப்பட்ட வட்டத்தை தொடுவது எடுக்கிறோம். தொடுவது நாங்கள் எடுக்கிறோம். அப்ப எடுத்து மேலே இருக்கிற கேள்வி அமைப்பு பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற அந்த முடிவை நாங்கள் பயன்படுத்தணும்னா இந்த முடிவை பயன்படுத்துறோம். இந்த தொடலி இந்த கோடு இந்த வட்டத்தை தொடுது என்ன தொடுறதுக்கு அனைவரும் நினைக்கும். அதே மாதிரி இப்ப தரப்பட்ட அந்த தொடுற வட்டத்தை எடுக்கிறோம். அந்த வட்டத்தில் சமன்பாட்டை பாருங்க தரப்பட்டிருக்கு. அந்த சமன்பாட்டை வேறு உள்ள சமன்பாட்டு வடிவத்துக்கு மாத்திரம். ஏன் மாத்திரம்? அது தொடர் வடிவம். அப்ப மாத்தினா இந்த தொடரில் மாத்திக்கு உங்களுக்கு பாருங்க. இது மாத்தினா இந்த வடிவத்து அமைப்பில் இது நிறவர்க்கமான எக்ஸாய் உண்டு எக்ஸாய் உண்டு. இந்த வடிவத்தை நமக்கு மாத்திரம் மாத்திரம் எக்ஸ் இந்த சாய ஒன்று முழுவதும் வர்க்கம் y சாய 2 முழுவதும் இந்த வடிவத்துக்கு வந்துட்டு இப்ப h மாதிரி என்ன இருக்கு 1 இருக்கு, k மாதிரி என்ன இருக்கு 2 இருக்கு, 6 4. அப்ப அப்படி இருக்கணும்னா இந்த வடிவத்தில் மேலே தரப்பட்ட வடிவத்தில் பாருங்க அந்த தொடரில சமன்பாடு இந்த வடிவம் h, k தான் இருக்கு. அப்ப நான் அந்த தொடரியை தான் இந்த நானா கருதுறேன். நான் கருதுறேன். அப்படி பாருங்க இந்த நானை பாருங்க தொடலி இந்த சாம்பாட்டை கண்டுட்டோம். இந்த தொடலியை நாங்கள் எடுக்கிறோம். இந்த தரப்பட்ட நேர்வோடு டீயின் சார்பில் இருக்கிற நேர்வோட்டை நாங்கள் தொடலியை நாங்கள் எடுக்கிறோம். அப்படி விரைவிக்க எச்சங்கள் தேவைப்படுது. அப்போ எச்சை கொண்ட பிறகு கேயை பிறகிறோம் 6 பிறகிட்டோம். இப்போ இந்த தொடலியின் சமன்பாடு நாங்கள் எடுத்துருக்கிறோம். அப்போ இந்த தொடலிக்கு 2 தீர்வு இருக்கு. 2 தொடலி இருக்குன்னு காட்டணும்னா இது எங்கே தாங்கியிருக்கு? டீ தாங்கியிருக்கு. அப்போ டீக்கு 2 வருமானம் இருக்குன்னு காட்டினா சரி. அப்போ அதுக்கு என்ன செய்யப்படணும்னா அந்த தொடலியின் சமன்பாட்டில் இந்த செங்குத்து தூரத்தை சமப்படுது. இந்த செங்குத்து தூரம் என்னவா இருக்கும்? ஓஎன்ன்றது இந்த செங்குத்து தூரத்தை கண்டுபிடிக்கும். அந்த செங்குத்து தூரம் ஓஎன்ன கண்டோம்னா இந்த கூட்டின சமன்பாடு தெரியும். அப்போ செங்குத்து தூரத்தை கண்டுபிடிக்கும். அந்த செங்குத்து தூரம் ஏற்கனவே கண்டுட்ட ஓஎன் செங்குத்து தூரம்
ஆகவே அந்த செங்குத்து சமப்படுத்த மூலம் டீயில சமன்பாடு வருது. அப்போ இதில் மட்டு பெருமானம் கூட டீக்கு 2 சகபோசை வட்ட நீக்கம் என்றால் சகபோசையை போடுறோம். இப்போ சக பெருமானத்துக்கு டீக்கு ஒரு சமன்பாடு வருது. அதே மாதிரி சய பெருமானத்துக்கு டீக்கு ஒரு சமன்பாடு. அப்போ டீயில் ஒரு இடிமடி சமன்பாடு. அப்போ டீக்கு 2 தீர்வு இருக்கு. இப்போ டீக்கு 2 தீர்வு இருக்கக்கூடிய என்ன தெரியும்? 2 தொடலிகள் உண்டு. இப்போ 2 தொடலின்றது மற்ற வட்டத்துக்கு 4. அப்போ 2 நான்கள் உண்டு. ரைட்? அப்போ 2 நாளில் ஒன்று சய 2 இருக்கு, சய 2 இருக்க ஒரு தீர்வு, டீ வந்து சய அரையா இருக்கு ஒரு சமன்பாடு. ரைட்? அடுத்த பாருங்க, டீ மறை எடுக்க டீக்கு மெய் தீர்வு இல்லை. டீ இடிமடி சமன்பாடாக இருக்கு, ஆனால் மெய் தீர்வு கிடைக்காது. ஆகவே இது தீர்வு இல்லாமலையா 2 தீர்வு இருக்கு. அந்த 2 தீர்வு தான் 2 தொடலிகள் சமன்பாடாக இருக்கு. சரி, அப்போ இந்த கேள்வி அமைப்பில் அவன் கேட்கப்பட்டது பாருங்க, எந்த தொடலி எந்த தொடலி இந்த வட்டத்துக்கு முறையிட நான் 2 உண்டு காட்டுது. அப்போ உங்களுக்கு தெரியும் டீக்கு 2 பெருமானம் பாருடைய 2 நாங்கள் உண்டு. சரி, இந்த கேள்வி அமைப்பில் கேட்கப்பட்ட கேள்விக்கு ஆன்சரை பார்த்தீங்கன்னா இந்த சமன்பாடு 2 தரம். இதோட இலக்கம் 16 வினா நிறைய பொருள். நாங்கள் வினா இலக்கம் 17 வர போகிறோம். இப்போ வினா இலக்கம் 17 பொறுத்தவரையில் மூல சிறுதும் திருவோண கணித சார்புகளோடான வினா அமைப்பாக இருக்கும். இப்போ திருவோண சார்புகளோட வினா அமைப்புகளை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும். முதலாவது கேள்வி ஏற்பாட்டை வந்து மூன்றாம் பிரிச்சிருக்கும். ஏற்பாடு வந்து விரிவுகளோட தொடர்புடையது. அது கொஸ் சைன் விரிவுகள், கொஸ் விரிவுகளோட தொடர்புடையது இருக்கும். அந்த தொடர்பை பயன்படுத்திக்கிற கேள்வி அமைப்பார். இப்போ 2வது கேள்வியை பார்த்தீங்க, வீப்பாட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கோணங்கள் பண்பு சைன் விதி கொஸ் விதியை பயன்படுத்தி செய்கிற கேள்வி அமைப்பார். சரி, 3வது கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னால் 3வது பாட்டு அது நேர்மாற சார்போடு தொடர்புடையது அல்லது பொது தீர்வோடு தொடர்புடைய கேள்வி அமைப்பாக இருக்கு. சரி, இது நீங்கள் கேள்வி அமைப்பை பார்த்தீங்கன்னா பழைய பாசப்ப கேள்வி எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கேள்வி அமைப்பு ஒரே மாதிரி இருக்கு. சரி, இப்போ போன பாசப்படுறது பார்த்தீங்கன்னா இதே கேள்வி அமைப்பு தான் அங்கேயும் இருக்கு. ரைட்? அப்போ இந்த கேள்வியை பாருங்க. இப்போ கேள்வியை பாருங்க. முதலாவது கேள்வி கோசே பிளஸ் டி. இது திருவோணத்துக்கு முதல் நாம் படிக்க முடியும். இப்போ இந்த முடிவை தெரியும் உங்களுக்கு. கோசே பிளஸ் டி விதி கூட தெரியும். கேட்குறான் என்ன ஆகியவற்றை எழுது. அப்போ எழுத சொன்னா என்ன? கோசே பிளஸ் டி கோசே பிளஸ் டி மைனஸ் சைன் சைன் எழுதலாம். தந்துருக்கு நாம் முதல் படித்த விஷயத்தை வச்சு எழுதலாம். அப்புறம் அடுத்த கேள்வியை பாருங்க. எழுதி கொஸ் 2 தீட்டாவை உத்தறியும். அப்போ கொஸ் 2 தீட்டாவை எப்படி உத்தறிய போகிறோம்? இந்த சமன்பாட்டில் தான் உத்தறியும். எப்படி சமன்பாட்டில் உத்தறிய போகிறோம்னா பாருங்க, கொஸ் ஏக்கு பதிலாக இதை ஏன்னு எடுத்துக்கிட்டா இதில் ஏ சமன் பி சமன் தீட்டாவை பிரயோகம். இந்த சமன்பாட்டில் பிரயோகிட்டீங்கன்னா பாருங்க, cos a plus cos 2 theta, cos a theta cos b minus sin x. और देखिए cos वर्गम minus sin वर्ग. वो cos वर्ग कहते हैं बड़ी लगा 1 minus sin वर्ग कहते हैं 1 minus cos वर्ग. अब ये मान देंगे ना 2 cos वर्गम minus 1. right? अब இந்த கேள்வியில உங்களுக்கு தெரியும் cos 2 theta என்ன எழுதுறது நான் காட்டுறேன். அந்த விட ரைட். அடுத்த பாருங்க, 2வது பகுதி. இதிலிருந்து cos 2 theta minus cos 4 theta என காட்டுறேன். இங்க பாருங்க, cos 2 theta விரிவு தெரியும். அதை அரைவாசி கொண்டு எழுதலாம். 2 cos work theta minus 1. இதே மாதிரி cos 4 theta-வை எப்படி எழுதலாம்? அரைவாசி கொண்டு எழுதலாம். cos 2 theta-வை மாற்றலாம். அப்போ 2 cos work 2 theta minus 1. பாருங்க, சயம் இல்லாம அங்கே கேட்கப்பட்ட விட சுலபமான வினாவாக இருக்கு. நீங்கள் படித்த விஷயம் சரிதானே? ஆரம்பத்தில் கேள்விப்பட்ட திருவோணத்தில் ஆரம்பத்தில் கேள்விப்பட்ட விஷயம். ரைட்? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. அடுத்த மாதிரி பாருங்க. இதிலிருந்து தீட்டாவிற்கு தகுந்த பெருமானத்தை எழுதுவதன் மூலம் அப்போ தெரியும் கேள்வியை பார்க்க தெரியுது. cos 2 theta minus cos 4 theta. இங்கே cos work theta cos work 2 theta. இப்போ இங்கே என்ன வருது? இல்லை பை 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 வருது. பை இருக்கு பை. அப்போ இதில் என்ன பண்ணுறாங்க? எங்களுக்கு பார்த்தோன்னு தெரியுது தீட்டாவுக்கு என்னது பிரேக போகிறோம். பை 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 போகிறோம். கூட எங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு. இங்கே cos 2 theta-வோ பை, இங்கே cos 4 theta-வோ பை. ஆன்சரில் cos 4 பை பை இருக்கா? இல்லை. அப்போ நாங்கள் என்ன தேவைப்படுறோம்? அது எப்படி மாறப்படுது என்று பார்த்தோம். கொஞ்சம் பாருங்க. cos 4 பை பை 5 நாங்கள் எப்படி எழுதுறோம்? cos பை மைனஸ் 5 பை 5.
cos pi minus pi by 5 என்ன cos ரெண்டாங்கால் வட்டம் cos pi minus theta அப்ப ரெண்டாங்கால் வட்டத்துல cos க்கு மைனஸ் வரும் minus cos pi by 5 இப்படியே பாருங்க cos pi 5 இது cos 2 pi இது cos pi போடுறானே minus cos pi அந்த மைனஸ் இங்க ஒண்ணு போடுங்க மைனஸ் இங்க பிளஸ் ஆகும் இங்க இந்த பக்கம் வந்துச்சு அப்புறம் அங்கால போட போறோம் இது பாத்தீங்கன்னா தெரியும் cos pi per 2 pi by 5 plus cos pi by 5 சமம் விடையானது 2 ரைட் cos pi by 5 plus square minus cos 2 pi square முடியுது அப்படியே இங்கே பாருங்க இதில் என்ன எழுதலாம் இதே பாருங்க வர்க்க வித்தியாச முறையில் cos pi minus a வர்க்கம் minus b வர்க்கம் இது பாருங்க cos 2 cos pi by 5 minus cos 2 pi by 5 into cos pi by 5 plus cos 2 pi by 5 right அந்த பாருங்க இதில் பாருங்க இஞ்சாலே அதான் இருக்கு என்ன cos 2 pi by 5 plus cos pi by 5 இது ரெண்டுமே என்ன செய்யப்படும் கேன்சல் ஆகும் கேட்கப்பட்ட கேள்வி என்ன cos pi by 5 minus cos 2 pi by 5 sum equal to 1 by 2 right இது ரெண்டும் கேன்சல் ஆனா 1 டைம் அப்ப 2 ஆல் டிவைட் பண்ணிக்கலாம் ரைட் அப்ப இதே உங்களுக்கு பாருங்க cos pi by 5 minus cos 2 pi by 5 ரைட் கேள்வியில கேட்கப்பட்ட கேள்வி காட்டுங்க என்னுடைய காட்டுங்க சரிதானே இப்போ முதலாவது போட்டு எனக்கு காட்டு பிறகு இதில் இருந்து cos pi by 5 எனக்கு காட்டுட்டாங்க இப்போ இவனும் தெரியும் இந்த வடிவத்தை வந்தா பிறகு இந்த வடிவம் வந்த அப்புறம் உங்களுக்கு தெரியும் இந்த கேள்வி அமைப்பில் cos pi by 5 இருக்கு cos 2 pi by 5 இருக்கு இதே cos 2 pi by 5 cos pi by 5 மாற்றும் அப்போ அதில் விரிவை நாங்கள் பயன்படுத்தி பார்த்துக்கிட்டோம்னா cos pi by 5 இருமடி சமன்பாடு வரும் அப்போ இந்த cos pi by 5 இருமடி சமன்பாடு தான் இருமடி சமன்பாட்டு தீர்வு கொண்டது இருமடி சமன்பாடு தீர்வு பாடணும்னா ஒரு காரணியாக்கி தீர்வு பண்ணலாம் இல்லாட்டி இது சமன்பாடு ஒன்று பிறகு நம்ம தீர்வு பண்ணலாம் இதுக்கு சுலமான வழி சமன்பாடு ஒன்று பிறகுட்டீங்கன்னா இப்படி ஒரு பெருமானம் வரும் ரைட் அப்போ இந்த பெருமானத்தை பொறுத்தவரையில் இது ரெண்டு பெருமானம் சக ஓசாய வந்து இப்போ இந்த சக பெருமானம் எது பொருந்துமா சக பெருமானம் பொருந்துமான்றது எதை வச்சு தீர்மானிக்கப்படும்னா இந்த cos pi by 5 பெருமானம் சைவருக்கும் பாய்வருக்கும் இடையில இருக்கு இப்போ அப்படி இருக்க இதுக்கு பொருத்தமான விடை 1 சக வர்க்க மூலம் 5 4 மற்றது எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பெருமானம் மறையா இருக்க போகுது ஆகவே இது பொருத்தமான விடையாக கருதப்படும் அப்போ பொருத்தமான விடை cos pi வந்து ரைட் கேட்கப்பட்ட கேள்வியை பார்த்தீங்கன்னா இதே அமைப்பு தான் இருக்கு ரைட் cos pi by 5 சரிதானே இப்போ இந்த கேள்வி அமைப்பு இல்லை ஏ பகுதி ரைட் அடுத்த நான் பார்க்க போகிறது பகுதி பி இப்போ பகுதி பியை பொறுத்தவரையில் இது திருவோணவடிவத்திட்ட முக்கோணிகளின் பான்மண்ட பகுதி உள்ளடக்கப்பட்ட பகுதி சைன் விதி கொஸ் விதியை பயன்படுத்தி செய்கிற கேள்விகள் இப்போ சைன் விதி கொஸ் விதினா கேட்டிருக்காங்க வழக்கமான குறியீடுகளை முக்கோணிக்கான கொஸ் விதியை கூற சொல்லி சொன்னால் கொஸ் விதியை நாங்கள் எழுதுகிறோம் சமத்தில் ஒரு முக்கோணம் இருந்தால் பாருங்க ஒரு முக்கோணத்தில் தரப்பட்ட ஒரு வளமான ஒரு முக்கோணம் ஏபிசி என்று சொன்னால் அந்த ஏக்கு கேபிட்டல் ஏன்னா அதுக்கு எதிரான பக்கம் சிம்மோல் லெட்டர்ஸ் இருக்கு நீளம் இதுக்கு எதிரான பக்கம் சிம்மோல் லெட்டர்ஸ் இருக்கு சி இதுக்கு எதிரான பக்கம் சிம்மோல் லெட்டர்ஸ் பி இருக்கு அப்ப கொஸ் விதி எப்படி யோசிக்கிறோம் பாருங்க ஏ என்ற கோணத்தை எடுக்கமா இருந்தால் அதான் கொஸ் விதி எடுத்தால் அந்த ரெண்டு அயல் பக்கம் கண்ட வர்க்கம் கண்ட கூட்டுத்தொகை சய எதிர்பக்கத்தின் வர்க்கத்தின் கீழ் 2 மடங்கு அயல் பக்கம் கண்ட பெருக்கம் இதான் கொஸ் விதி அது நேரடியாக நீங்கள் பயன்படுத்தி எழுதலாம் அப்போ அப்படி நம்ம அந்த கேள்வியை நேரடியாக எழுத சொன்னால் அது நேரடியாக எழுதும் தச்சுனா நிறுவ சொல்லி கேட்பாங்க நிறுவ சொல்லியும் கேட்டுக்கலாம்
அப்படி நிறுவத்தில் கேட்க என்னன்னா 3 முக்கோணம் நிறுவனம். இது 3 முக்கோணம்: செங்கோண முக்கோணம், கூர்ங்கோண முக்கோணம், விரிகோண முக்கோணம். இந்த 3 முக்கோணத்துக்கு இந்த முடிவை நிறுவிக்கார். சரியா? இப்போ இங்கே கேட்கப்பட்டது கூற சொல்லி அதை நாங்கள் எழுதி காட்டினா சரி. ரைட்? சரியா? ரைட். அடுத்த கேள்வி, இதை தொடர்ச்சியான கேள்வியை பார்ப்போம். முக்கோணம் ஏபிசிக்கு வெளியே புள்ளி டி காணப்படுகிறது. ஏபிடி சமபக்க முக்கோணியனில் என காட்டுகிறது. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ படத்துக்கு தரப்பட படத்தான் அது முக்கோணம் ஏபிசி தான் இருக்கு. இதுக்குள்ள வெளியில் ஒரு புள்ளி தான் டி. அப்போ டியை குறிக்கிறோம். டியை குறிச்சிட்டு தரப்பட்ட சமபக்க முக்கோணம் ஏபிடியோட 3 பக்கமும் சமன். அப்போ 3 கோணங்களும் சமன். 3 கோணம் 60 குறிச்சாச்சு. இப்போ கேள்வி அமைப்புக்கு வருவோம். கேள்வியை பார்ப்போம். என்ன கேள்வி? சிடி இந்த நீளம் தான் கேட்டிருக்கு. அப்போ சிடி என்ன பாருங்க, சிடியை உள்ளடக்கப்பட்ட முக்கோணத்தை எடுத்து பார்ப்போம். சிடியை உள்ளடக்கப்பட்ட முக்கோணம் ஏசிடி. அப்போ ஏசிடி என்ன? சிடி வேணுமெண்டா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு முக்கோணத்தை இந்த கொஸ்விதி எப்படி பாய்க்க போகிறோம் பாருங்க. இந்த சிடியில் எப்படி கொஸ்விதியை பாய்க்க போகிறோம். அயல் பக்கம் இது பியா இருந்தால், இது சியா இருந்தால், இது சியா இருந்து இது பியா இருந்து இது அப்படி இருந்தால் உங்களுக்கு தெரியும் கொஸ்டின் என்ன வரும்? பி வர்க்கம் பிளஸ் சி வர்க்கம் மைனஸ் ஏ. அப்போ சிடி எடுத்தோம்னா முக்கோணம் ஏசிடியை நான் கருதமா இருந்தால், முக்கோணம் ஏசிடியை கருதமா இருந்தால் இந்த முக்கோணத்தின் இந்த கோணத்துக்கு அயல் இருக்கிற பக்கம் எது? ஏசி. அடுத்த கேட்கப்பட்டது சிடி. அதான் எதிர்பக்கம். அப்போ சிடி எடுக்க போகிறோம். அப்போ இந்த தேட்ட அமைப்பில் ஏசி பதிலாக என்ன போடலாம்? அது பியை குறிக்கும். என்ன? கோணம் பிக்கு எதிரான பக்கம் பி, வழக்கு கோணம் குறிக்கும். அதே மாதிரி ஏக்கு எதிரான பக்கம் ஏ, சிக்கு எதிரான பக்கம் சி. அப்போ கூட தெரியும் சிடியை நாங்கள் எடுக்க போகிறோம்டா. முக்கோணம் ஏசிடி சிடியை கொஸ்விதி பாய்ச்சி எடுக்க போகிறோம்டா. சிடி வர்க்கம் சமன். இப்போ கொஸ்விதி எப்படியும் எழுதலாம். நீங்கள் உங்களுக்கு தெரியும். இந்த எதிர்பக்கத்தை வச்சு எழுதலாம். ஏ வர்க்கம் சமன் பி வர்க்கம் பிளஸ் சி வர்க்கம் மைனஸ் 2bc கொஸ்டின் இப்படியும் எழுதலாம். இதை இப்படியும் எழுதிருக்கலாம். அப்போ நாங்கள் இப்படி இருக்கிறத சிடியை இப்படியே பயன்படுத்த போகிறோம். சிடி வர்க்கம் ஏசி வர்க்கம் ஏடி வர்க்கம் 2 மடங்கு இந்த முடிவை பயன்படுத்தி எழுதுனா ஏசி எங்களுக்கு தெரியுமா? ஓ தெரியும். அவ்வளவு பி. அடுத்தது ஏடி எங்களுக்கு தெரியுமா? ஏடியை நேரடியாக தெரியாது. ஆனால் இது தரப்பட்ட தரவின்படி ஏடி சமன் ஏபி என்று தெரியும். அது என்னது? சமன் சிக்கு சமன். ஆகவே நாங்கள் என்ன செய்யறோம்? ஏடிக்கு பல ஏபியை போகிறோம். ஏபி கட்டி என்ன? சி. அப்போ ஏடிக்கு பல சியை போட்டாச்சு. அப்போ பி வர்க்கம் சி வர்க்கம் 2bc. அப்புறம் கோணம் என்ன இருக்கு? கோணத்தை பாருங்க. இந்த கோணம் 60 இந்த கோணம் எடுத்துலையா? ஏ யானே அந்த கோணம். இந்த கோணம் ஏ. ஏ எடுத்துருக்கு குறிக்கும். அப்போ 2 கிடப்பட்ட கோணம் உள்ளது 60 சக ஏ. ரைட்? இப்போ இந்த கோணம் வந்து 60 சக ஏ போட்டிங் என்றால் இல்லை பிறகு பிசி. இப்போ கொஸ் ஏ பிளஸ் பி விரிவது இருக்குன்னா கொஸ் 60 கொஸ் ஏ அதோடு வரும். இப்போ கொஸ் 60க்காக 1/2 கொஸ் ஏ பிரிவு. ரைட்? இனி நாங்கள் பிரேக்கரை நீக்கணும்னா 2b 2 கேன்சல் ஆகும். 2bc கொஸ் ஏ சக √3bc சக. அப்போ எங்களுக்கு தெரியும் கொஸ் ஏக்கு என்னென்ன பிறகுலாம் நாங்கள் பயன்படுத்துவது எதை போடலாம்? போட்டாச்சு. இப்போ இங்கே சைனே இருக்கு. பிறகு விடைக்கு வருவோம். விடையில சைனே இருக்கா? இல்லை. அப்போ விடையில சைனே இல்லாமையா என்ன இருக்கு? பரப்பு இருக்கு. அப்போ பரப்பு என்னென்ன தொடர்படுத்துறது? அப்போ பரப்பு தெரியும் உங்களுக்கு. ஒரு முக்கோணியில பரப்பு எப்படி குறிக்கலாம்? அப்படி முக்கோணி இருந்தால் இந்த பரப்பை நாங்கள் பக்கங்களோட சார்பில் கோணத்தில் குறிக்கலாம். பிசி 1/2bc சைன் என்று குறிக்கலாம். அல்லது 1/2 ஏசி இன்ட்டு சைன் பி என்று குறிக்கலாம். இப்படி குறிக்கலாம். உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த முடிவை பயன்படுத்தி இந்த சைன் பிசி இன்ட்டு சைன் ஏக்கு பதிலாக என்னத்தை போடுறோம்? இந்த முக்கோணம் பரப்ப போடுறோம். அப்படி கூட இந்த 2 இல்லை, அப்படியே 2 பிரித்து பிரிக்கும். 2 பேர் கேட்க இந்த 2 உலகத்துக்கு பதிலாக என்ன பண்ணணும்? இந்த முக்கோணிக்கு போடுறோம். ரைட்? ரைட்? அப்போ இந்த முக்கோணத்தை போட்டிருக்கோம் 2π. இதை நீங்கள் சுருக்குறீங்கன்னா இந்த வரும் வரும். சரியா? ரைட். அப்போ இந்த அமைப்பில் சிடின வர்க்கம் இப்படியே பாருங்க அந்த அமைப்பில் இருக்கும். ரைட்? இப்போ நேரடியாக விட வருது. நான் சொல்லி கொண்டு போகிறேன். அந்த விட நேரடியாக வரும். ரைட்? சரி, இந்த முக்கோணிகளை பரப்புன்றது டெல்டாவால் காணப்படும். சரி, இவ்வாறு இந்த கேள்வி அமைப்பு
இந்த முறையில் செய்யலாம். ரைட். அடுத்தது திருவோணயத்தில் மூன்றாவது பகுதிக்கு வரும். விநாயகர் பயனில் மூன்றாவது பகுதி சி பகுதி. சரிதானே? சி பகுதி சொல்லப்படுறது நேர்மாறு சார்பு. இது பார்த்தீங்கன்னா சைன் இன்வர்ஸ், tan இன்வர்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா சைன் இன்வர்ஸ், tan இன்வர்ஸ் இருக்குது. இப்போ நாங்கள் இதில் என்ன பண்ணோம்னா இந்த நேர்மாறு சார்புகளாக மாற்றோம்னா ஒரு பிரதிநிதிட்ட கொடுக்க போகிறோம். சரியா? இப்போ பிரதிநிதி கேட்க ஆல்ஃபா சைன் இன்வர்ஸ் வர ஆல்ஃபாவும் பீட்டா கொடுக்குறோம். உங்களுக்கு தெரியும் இன்வர்ஸ் எடுக்க ஆல்ஃபாவுக்கு சைனில் ஆல்ஃபா அந்த இன்வர்ஸ் குறிய என்னவாக இருக்கணும் சாய பைவேட்டுக்கும் சக பைவேட்டுக்கும் இடையில இந்த வீச்சு இங்கே பீட்டா எடுத்தீங்கன்னா பீட்டான வீச்சும் சய பைவேட்டுக்கும் சக பைவேட்டுக்கும் இடையில. சரி எடுத்தாச்சு. இப்போ சைன் இன்வர்ஸ் அல்ஃபானுடைய சைன் அல்ஃபா சமன் வரும், tan இன்வர்ஸ் பீட்டானுடைய tan பீட்டா சமன். இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் 2 பீட்டா சமன் π/2. இப்போ நேரம் ஆல்ஃபா சமன் π/2 - 2 பீட்டா. எங்களுக்கு கேட்டது என்ன? தீர்வு தான் கேட்க தீர்க்கத்தான் இருக்கு. அப்போ எக்ஸை காணும். அப்போ நேரடியாக நீங்கள் இதில் அல்ஃபாவில் இருக்குது, இது சைனும் எடுக்கலாம் டேனும் எடுக்கலாம். ஆனால் அதில் சைன் எடுக்கிறதா சுலபம் என்னென்னு சொன்னால் ரெண்டு பக்கம் சைன் எடுத்தீங்கன்னா சைன் அல்ஃபா, இங்கே சைன் π/2 - 2 பீட்டா கொஸ் 2 பீட்டா. இப்போ கொஸ் 2 பீட்டாவை எப்படி மாற்றலாம்? சைனுக்கு மாற்றலாம், டேனுக்கு மாற்றலாம். டேன் தானே தரப்பட்டிருக்கு, டேனுக்கு மாற்றலாம். 1 - cos ஸ்கொயர் tan ஸ்கொயர் பீட்டா ஓவர் 1 + ஸ்கொயர் பீட்டா. இதனுடைய நேரடியாக கொண்ட டேனுக்கும் தெரிவித்து சைனுக்கும் தெரிவிக்க எக்ஸில் ஒரு தொடர்பு வரும். எக்ஸ் நீங்கள் சுருக்குனீங்கன்னா எக்ஸின் தீர்வு வந்து x × x + 0. ஆகவே எக்ஸின் தீர்வு என்ன? சைவராக இருக்கலாம் அல்லது சைனாக இருக்கலாம். ரெண்டு விட பெறப்பட்டிருக்கு. இப்போ இந்த ரெண்டு விடையை பொறுத்தவரையில் எந்த விட பொருந்தும் பொருந்தானு தெரியாது. அப்போ என்ன செய்யணும்? பெருமானத்தை போட்டு பார்க்கணும். இப்போ போட்டு பார்க்க எங்களுக்கு சைவ போடுவீங்க இதுக்கு பொருத்தமான பெருமானம் வராது, π/2 வரும். ஆகவே இது பொருத்தமான தீர்வாக இருக்காது. இப்போ x7 சைவரை போடுவீங்க, இது பொருத்தம் சைவரை போட்டீங்கன்னா π/2 வரும். ஆகவே இங்கே தீர்வு என்ன? x7 சைவர் தான் இங்கே தீர்வாக பார்க்கணும். ஆகவே திருவோண சார்பில் சி பகுதியும் நிறைவு விநாயகக்கம் பயனது நல்லது. ரைட். ஆகவே இந்த வினா பொறுத்தவரை கேள்வி அமைப்பு பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், வினா அமைப்புகள் பொதுவாக பரீட்சை வினா அமைப்புகள் தொடர்ந்து முன் நடைபெற்ற பரீட்சையின் அமைப்பில் தான் வந்து வருது. தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா ஒரு வினாவுக்குள்ளே ஒரு வருடத்துக்குள்ளே தொடர்புகள் ஏற்பட்டது. ஒவ்வொரு தொடர்புகள் இருக்குது. ஒரு 2019 இந்த வருஷம் ஒரு மாடல் 16, 17 எல்லாம் ஒரு தொடர்பு கிட்டே. ஒரு 2019 ஒரு சிலபஸ் மாற்றம் பெருசாக இல்லை, சிறிய மாற்றம். இப்போ அந்த மாற்றம் உங்களுக்கு தெரியும். அதற்கு வடிவாக பார்த்து போன முறையாக பேப்பரில் முதல்ல நீங்கள் மேற்கொண்டீங்கன்னா இந்த பரீட்சையை சரியான முறையில் செய்யலாம். மேற்கொண்டு பரீட்சையை சரியான முறையில் நீங்கள் பயிற்சி செய்யும் மூலம் செய்து வெற்றி பெறணும்னு சொல்லி